ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. ஒன்று சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான தகவல் வருது. கண்டிப்பாக இது வந்து ரூமராக இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். என்ன அப்டேட் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அஃபிஷியலாக வரல. ஒரு பக்கம் வந்து ரூமர்ஸாக போயிட்டுருக்கு. ஆனால் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டுருக்கு. என்ன அப்படின்னா, நாளைக்கு தான் வந்து விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ரெட் கார்டு கொடுக்கப்பட இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதாவது போயிட்டுருக்கு, சரிங்களா? இது வந்து நடக்காமல் போகலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அப்டேட் வருது. அதில் மேக்ஸிமம் கமருதீன் அவர்களுக்கு கொடுக்கப்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஏன்னா இருக்கிறதுன்னு தான் சொல்ல முடியும். அதாவது வாய்ப்பு இருக்கிறதுன்னு தான் சொல்ல முடியும், இருக்குன்னா சொல்ல முடியாது. ஏன்னா நாளைக்கு தான் நடக்க போகுது. நாளைக்கு கொடுக்காம கூட போகலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க எவிக்டட் அப்படின்னு சொல்லிட்டு கனியிலேருந்து சாயந்தரம்லாம் வந்துச்சு இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா அந்த எவிக்ஷனே கேன்சல் பண்ணாங்க. ஸோ எல்லாமே அவங்க கையில் தான் இருக்குது. பட் இப்போதைக்கு தகவல் இந்த மாதிரி உலாவிட்டு இருக்க விஷயங்கள் என்னென்னா, நாளைக்கு ஒரு ரெட் கார்டு இருக்குது, அதில் வந்துட்டு கமருதீன் சிக்க போகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து உலாவிட்டுருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் யோசிச்சது என்னென்னா, கண்டிப்பாக வாய்ப்பு வரும் அப்படின்னு தான். ஏன்னா ஃபிசிக்கல் வயலன்ஸ்ன்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இது வரைக்கும் இவங்க பண்ண விஷயங்களை இந்த சீசன் 9 யாருமே பண்ணல. கமருதி பண்ண விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் ரொம்ப அதிகப்படியாக வந்துட்டு ஆக்ரோஷமான விஷயங்கள், விஜய் பார்வதிக்கு அகேன்ஸ்டாக அவர் யூஸ் பண்ண வார்த்தைகள், சாண்ட்ராக்கு அகேன்ஸ்டாக அவர் யூஸ் பண்ண வார்த்தைகள், இன்றைக்கி கார் டாஸ்க்கு நடக்கும்போது பிறகு அதில் அவர் யூஸ் பண்ண வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப எல்லை மீறி போயிடுச்சு. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, இந்த வயலன்ஸ், என்ன வயலன்ஸ்? ஃபிசிக்கல் வயலன்ஸ். அதாவது அந்த டப்பா அப்படி அடித்தது, அதுக்கப்புறமா கோவத்தில் 8 உதைச்சது. இது ரெண்டுமே ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ஒன்று அது எதுக்காக இருக்குன்னா, அதாவது விஜய் பார்வதி மேலே இந்த கோவத்தை அங்கே காமிக்கிறார். இது ரொம்ப பெரிய தவறு ஒன்று. இன்னொன்று, அங்கே அடுத்த நிமிஷமே அது வந்து ஹிட்டாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, யாருமெல்லாம் ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அவர் கூட விளையாடுறதுக்கு எங்களுக்கு பயமாக இருக்குன்னு. இது வந்து ஃபீல் சேஃப்டி கிடையாது அப்படின்றது. இது எப்படி இருக்குன்னா, நம்ம வந்துட்டு பிரதீப் இருக்கும்போது வந்துட்டு ஒரு பெரிய அக்யூசியேஷன் வச்சாங்க பார்த்தீங்கன்னா, அது சும்மாவே வச்சாங்க. அவர் மேலே வந்து அந்த மாதிரி பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஒரு குரூப் வந்து வச்சு அது ஒரு பிரச்சனை வச்சு. அதே மாதிரி தான் இப்போ வந்துட்டு உண்மையிலே நடந்த விஷயங்கள். இது ஆக்சுவலாக நம்ம பார்த்துட்டோம். கமருதீன் பண்ணுற விஷயங்கள் உண்மையிலேயே வந்துட்டு சண்டான வந்துருச்சுன்னா, கோவம் வந்துருச்சுன்னா, அவர் பண்ணுற விஷயங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் பக்கு தான் இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சேஃப்டி இல்லைன்னு தான் ஃபீல் பண்ணுவாங்க. அதை தான் அங்கங்கே வந்துட்டு எல்லாருமே பதிவு பண்ணுறாங்க. அதை வந்து அரோரா சொல்லிட்டாங்க ஒரு இடத்துல. என்னென்னா, இதே பாருக்கு நடந்த விஷயம் எனக்கு நடந்திருந்ததுன்னா கண்டிப்பாக நான் கன்ஃபெஷன் ரூமில் போயிட்டு நான் போய் பேசிட்டு வந்திருப்பேன். ஒன்று நான் இருக்கணும், இல்லை அவர் இருக்கணும். என்னால் வந்து இவர் கூடலாம் வந்து சேஃப்டியாக இங்கே ஃபீல் ஆகிற மாதிரி தெரியலன்ற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி காலையில் சாண்ட்ராவும் பதிவு பண்ணாங்க, விக்ரம் பதிவு பண்ணுறாரு, சபரி பதிவு பண்ணுறாரு, எல்லாமே பதிவு பண்ணாங்க, சுபிக்ஷாலேருந்து எல்லாமே. ஸோ அப்படின்னு இருக்கும்போது வீட்டுக்கே வந்து ஒருத்தவங்க பிரச்சனையாக இருப்பாங்க. இவங்களோட விஷயங்கள், இவங்களுடைய அந்த ஃபிசிக்கல் இது வந்துட்டு ஒரு மாதிரி அச்சுறுத்துற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அச்சுறுத்தது ஒரு பக்கம் இருந்தாலும் அச்சுறுத்தி இருக்காரு. ஸோ அதுக்கும் ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு 99% இருக்குது. ஸோ அதனால் ஏன்னா நம்ம சேனலை பற்றி நிறைய கமருதீன் ஃபேன்ஸ் இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக ஷாக்காக தான் இருக்கும். இதுக்கு வந்து என்னன்னா, நான் ஆல்ரெடி சொல்கிறது தான், ரொம்ப நல்லா வந்து அவரோட கிராஃப் போயிட்டு இருந்தது. போன வாரம்லாம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் குறைஞ்சிது. அவரே வந்துட்டு விஜய் பார்வதி விஷயங்களை வந்து அப்படி தேவையில்லாமல் எடுத்தார். அதுக்கப்புறம் இந்த சாட்டர்டே சண்டே எபிசோடில் வந்துட்டு ரொம்ப ஓவராக வந்து அவரே வந்து அவர் மண்டேல வந்துட்டு மன்னவாரி போட்டுக்கிட்ட ஒரு சில விஷயங்கள் பண்ணார். அதுக்கப்புறம் மண்டே டியூஸ்டேயில் வந்துட்டு சுத்தமாக அவரே முடிச்சு விட்டார். அவர் அதாவது எப்படி காரணம், அதாவது நீங்கள் என்னை வந்து வெளியே அனுப்பணும்னா உங்களுக்காக நான் ஒரு காரணத்தை கொடுக்குறேன்ற மாதிரி வாலண்டராக இவரே வந்துட்டு விஷயங்களை ஏற்படுத்தி தேவையில்லாத பிரச்சனை மாட்டிட்டு இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. எனக்கு தெரிஞ்ச நாளைக்கு அவர் இந்த பிக் பாஸ் பயணத்தை வந்து முடிச்சுட்டு போயிடுவார்னு நினைக்கிறேன். கடக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த நாளை கடந்து திரும்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறது ரொம்ப கஷ்டன்றதை எனக்கும் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இது வந்து அதாவது என்ன சொல்கிறதுன்னா, வெண்ணெய் திரண்டு வர நேரத்தில் பானை உடைச்ச கதை தான். எவ்வளவோ விஷயங்கள் பண்ணி தப்பிச்சே வந்துட்டாங்க, சரிங்களா? இவரெல்லாம் போகணுன்னா 3வது வாரமே போயிருக்க வேண்டிய ஆள். ஆனாலும் அதுக்கப்புறம் ஒரு மாற்றத்தை கமருதீன் கொடுத்துட்டு இவ்வளோ தூரம் வந்து இப்போ வந்து இவரே வந்து, அதுவும் மற்றவங்க பண்ணி இல்லை, பிளான் பண்ணல, இவரே வந்து அவர் வந்தார் பார்த்தீங்களா? அதுதான் கொடுமை. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.